நேரம் வந்த உடனே முதல்ல இருந்து நம்ம உச்சரிக்க அந்த பூலோக இன்பங்களை எல்லாம் அனுபவிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேல்நிலைக்கு வரணுன்ற தகுதி வரும்போது இவன் அறியாமலேயே சிவாய நம்மன்னு உச்சரிக்க தொடங்கும் போது துரியன் என்ற நிலைக்கு இவன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துடுவான். என்ன சொல்றாரு? சுத்த வித்தியா தத்துவம் விளங்கி சிரசின் மேலே விளங்கி துரிய நிலையை தன்னிடத்தை பெற்று மூலாதாரம் முதல் சோதியாக விளங்குவதிலே சமாதியுற்று சிவாய நம என எண்ணுவதில் சிவமாவார்கள். முதல்ல ஆரம்பிக்கும் போது நமச்சிவாய என்று ஆரம்பி, அது அந்த நிலைக்கு நீ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக போக அதுவே உன்னை சிவாயன் என்று மாற்றும். அப்போ உனக்கு அந்த முதல்ல அந்த பூலோக இன்பம் அந்த உணர்வு எல்லாம் பின்னோக்கி போயிடும். பூலோக இன்பங்களை வாழணுன்ற உணர்வு பின்னோக்கி போகிறதுனால உனக்கு அப்போ என்னாகுன்னா பேரொழியான சக்தி உங்கள்கிட்ட சேருது. சக்தி சேரும்போது என்ன சொல்கிறது? ஐயா சுத்த வித்யா தத்துவம்னா அது எப்படின்னா பொய்யும் உண்மையும் கடந்திருக்கிற வாழ்க்கையை பிரித்து உண்மை மட்டுமே காட்டுற சுத்த வித்யா தத்துவம். அதாவது யோக நிலை கொண்டு போகும் நம்மளை பெற்று சிரசின் மேல் விளங்கி துரியம் அதாவது துரியம் என்று சொல்லக்கூடிய அந்த நம்மளோட சிரசில் அந்த ஒரு வெளிமண்டலம் துரிய நிலையை தன்னிடத்திலே கொண்டு வரும். நம்மகிட்ட கொண்டு சேர்க்கிறது கொண்டு வந்து மூலாதாரம் முதலாக சோதியாக விளங்குவதில் சமாதி உற்று சிவாய நம எண்ணுவதில் சிவம் ஆவார்கள். அதாவது சமாதி நிலை நமக்குள்ள வரும்போது இந்த தேகமே நமக்கு சிவமாக மாறுகிறது. அப்போ தேகமே சிவமாக மாறினால ஆன்மாவும் சிவமா தன்மையை பெறுகிறது. எப்படி இந்த பூமியிலிருந்து நாம கடவுளுக்கு நிகரான மனிதனாக வாழணுமோ அந்த நிலையை நமக்கு இது சொல்லுது. எப்படி இப்போ நம்ம பூசல் நாயனார் இந்த நிலைக்கு தான் அடைஞ்சார். எப்படி பட்டினத்தார் வள்ளலார் இவங்கெல்லாம் ஜோதியை ஆன்மவ ஜோதியாக மாற்றிக்கிட்டவங்க. அந்த ரகசியத்தை சொல்றாரு. ஆன்ம ஜோதி எப்படி விளையும்? சிவாய நம்மன்னு சொல்ல 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 நமச்சிவாய நம்மளை விட்டு நம்ம என்று சொல்லக்கூடிய அந்த மாயையெல்லாம் விலக 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 என்ன சொல்றாரு? சுத்த வித்யா தத்துவம் சிரசின் மேலே விளங்கி துரிய நிலையை தம்மிடத்திலே கூட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது. துரியம் என்று சொன்னால் பூமி தத்துவத்திலிருந்து வெளியேற நிலை. அது அதாவது விழிப்பு நிலை. அதாவது துரியம் என்று சொன்னால் கண்ணை மூடிக்கிட்டு ஈசனோடு வாழ்ற நிலை. அது விழிப்பு நிலை. அதாவது பூமியில் விழிப்பு நிலையாக வாழும்போது நம்ம அதிகமாக பாவம் பண்ணுவோம். கண்ணை மூடிக்கொண்டு விழிப்பு நிலையாக பூமியை ஈசனோடு இணைய நீங்கி இருக்கும். அந்த துரிய நிலையில் பெற்று மூலாதார முதலாக சோதியாக விளங்குவதில் சமாதி விட்டு சிவாய நம என்று எண்ணுவதில் சிவமாவார்கள். இங்க சமாதியும் சொல்றாரு, ஜோதியும் சொல்றாரு, சிவமாக ரகசியத்தையும் சொல்றாரு. ஆமா, அப்போ சிவாய நம என்று கணக்கிட்டால் சீவன் சமாதிகளை பெற்று சிவமாகும். எப்படி ஐயா? சரி, அப்படி சிவாய நம என்று கணக்கிட்டால் சீவன் சமாதிகளை பெற்று சிவமாகும். அப்போ சிவாய நம்ம அதை சொல்லாத சிவமாகணும் சமாதி அடைன்னு சொன்னாலும் இந்த சிவாய நம்ம என்ற மந்திரம் தான் உனக்கு உதவி செய்யணுன்ற. அப்போ சிவாய நம்ம என்று சொல்லிக்கிட்டே இருந்தா இந்த பூமியிலிருந்து நாம சிவமாகவும் மாறலாம், சமாதி அடையலாம். நமச்சிவாயன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நல்ல மனுஷனா வாழலாம், வேண்டிய பொருள்களை பூமியிலிருந்து ஈசன்கிட்ட கேட்டு வாங்கலாம். ஆனால் அத்தனைக்கும் கணக்கு உண்டு. பூமியில் அத்தனை கணக்கு உண்டு. அதையெல்லாம் நம்ம கொடுத்துட்டு தான் போகணும். சிவாயனம் என்று சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த பொருள் மேலையும் பற்று இல்லாமல் சிவத்தோடு மட்டுமே நமக்கு அந்த நாம போய் பற்றக்கூடிய ஆற்றல் நமக்கு உயிர் கொண்டு. ஏன்னா பாசக்கூட்டம் நம்மகிட்ட பற்றாதனால பசுக்கு லேசாக ஈசனோடு போகக்கூடிய ஆற்றல் வந்து இல்லையா?
அருளொரு மாயமும் அத்தனும் தம்மில் ஒருவனை ஈன்றவர் உள்ளொரு மாயை திரிமணம் நீங்கி சிவாய வென்றோதும் அருவினை தீர்ப்பதும் அவ்வெழுத்தாமே. அருவினை தீர்ப்பதும் அவ்வெழுத்தாமே அப்படின்னா அருளின் பேதமாகிய சக்தி கூட்டமும், அருளின் பேதம், அருள் பேதப்பட்டு நிற்கிற சக்தி கூட்டமும் அத்தனாகிய சிவமும் கலப்பதில் எப்படி அருள் இருளாக இருக்கும் மருளாக இருக்கும். இருள் மருள் தெருள் அப்படின்னு நாளாக பிரியும். கடைசியில் தான் அருள் வரும். முதல்ல இப்போ நம்ம கோயிலில் முதல்ல ஆன்மீகத்தை வரும்போதெல்லாம் இந்த அடகு குத்துறது, இளநியை கட்டிக்கிட்டு இழுக்கிறது, இதெல்லாம் மருள்பாங்க. மருள் இது இதுக்கும் அருளுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது அருள் பேதப்பட்டு நிற்கும், அதாவது ராட்சச வடிவமாக நிற்கும். அருள் என்றால் அமைதி, ராட்சச வடிவமாக நிற்கும் அங்கே ஆன்மீகம். அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்றாருன்னா மருள். ஆமாம். அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா எதுவுமே தெரியாமல் கோயிலுக்குள்ள தூங்கிக்கிட்டு சோத்துக்கு அது இருள். அவனுக்கு இந்த ஜென்மத்தில் அவனுக்கு எதுவுமே வராது. ஆனால் கோயிலுக்குள்ள வந்துட்டான், சோத்துக்குனே வருவான். இருள். தெருள் என்று சொன்னால் மயங்கி நிற்கும். நம்பலாமா வேண்டாமா? பாருங்க, இப்போ கூட வருவாங்க, நிற்கிறாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. நம்ப முடியாது. நம்ம அவங்கள உட்கார வைக்க முடியாது. அவங்களுக்கு தேடுறது இங்கே கிடைக்காது, போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ப முடியாது. அதாவது ஒரு மயக்க நிலையாக இருப்பாங்க. தெருள். இதையெல்லாம் தாண்டியதுக்கு அப்புறம் தான் அருள் வரும். அருள் என்பது எப்படின்னா அதான் சொல்றாரு, சக்தி அருள் சக்தி பேதப்பட்டு நிற்பா. ஏன்னா அவள் அப்படித்தான் வச்சிருப்பா. எல்லாரையும் ஒன்றா உட்கார வைக்க முடியாது. கோயிலுக்குள்ள எல்லாரையும் ஒன்றா உட்கார வைக்க முடியாதுன்றது சக்தி பேதப்பட்டு நிற்கிறான்றதையே தெரியும். எப்படி எல்லாருக்கும் எல்லாம் புரியாது. காரணம் என்னன்னா தகுதிக்கு ஏற்றாற்போல் தான் விளக்கப்படும். இப்போ மற்ற மார்க்கங்கள்லாம் ஒரே ரூம்குள்ளே போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு போயிடுவான். அவனுக்கு அதெல்லாம் நாட்டம் கிடையாது. நம்ம செய்ய சுத்தம் என்ன சொல்லணும்னா தகுதி வாரியாக இங்கே லயப்பட்டு நிற்பாங்க மக்கள். சாதாரண பூஜை பண்ணா பார்த்தீங்கன்னா 2000 பேர் 3000 பேர் நிற்பான் பூஜை பண்ணிட்டு. அந்த பூஜையே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இறுக்கமாக வர பாருங்களேன், 10 பேர் தான் உட்காந்துருப்பாங்க இல்லையா? அப்போ என்ன சொல்றாரு, அருளின் பேதமாய் சக்தி கூட்டம் அத்தனை சிவமும் கலப்பதிலே ஆன்மாவை தேகத்தோடு பொருந்தும்படி செய்தவராவார். ஆன்மாவை தேகத்தோடு பொருந்தும்படி செய்தவராவார். அவங்க தான் முதல்ல அந்த இட்டான் அறிஞர் ஏற்ற கண்டிலன்னு சொல்றோம்ல, கருவறைக்குள்ள தேகத்தோடு பொருந்த செஞ்சவங்க 2 பேர் தான். அப்போ பொருந்தவராவார். அந்த உடம்பு மாயையே தங்கும். உடம்பு மாயைக்குள்ள முதல்ல தங்கி இருக்கும், தங்கும். அதுக்கப்புறம் ஆனால் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய 3 மடங்களும் விலக சிவாய் என்று ஒளி உருவாக பூசை செய்யுங்கள். மாயைக்குள்ள தான் உடம்பு தங்கி நிற்கும். ஏன்னா அழியக்கூடிய மாயை தான், அழியக்கூடிய உடம்பை தாங்கி நிற்க முடியும் பூமியில. வேற எதுவும் மாயை தான் இந்த பூமியை படைச்சு, இந்த உடம்பை படைச்சிக்கு மாயை தான் பூமியை படைச்சிக்கிட்டு, மாயை தான் பூமி அம்சன்றனால ஈசனுடைய துணையோடு இந்த ஆன்மா மாயையால் கொடுக்கப்பட்ட உடம்புக்குள்ள நிற்கிது. அதனால உனக்கு இந்த மாயைக்குள்ளேயே இருந்து நீ உண்மையை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்ல வராரு. எல்லாம் மாயை தான், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆன்மாவை தேகத்தோடு பொருந்தமொழி செய்தவர் ஆவார்கள். அந்த உடம்பு மாயையில தங்கி இருக்கும், தங்கும். இப்ப நாம எல்லாம் யாரு, இந்த உடம்பு அழியக்கூடிய உடம்பு அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு நேரமும் நாம இதுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு சந்தோஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நல்லா சுவையா சாப்பிட்றோம், நல்லா ஏசியில போய் தூங்குறோம். காரணம் என்ன? உடம்பு சாக போதும் தெரியாம மயக்கத்தை உட்கார்ந்துட்டு போனோம். யாருக்காவது இன்னும் 30 நாள் உனக்கு சாவுன்னு சொன்னா தூக்கம் வருமா? ஆனா நாம தூங்குவோம், நமக்கு தெரியாம தூங்குறோம். காரணம் என்னன்னா மயக்கம். ஏன்னா மாயை அத்தனையுமே மறைச்சு வச்சிருக்கோம். பூமியே மாயை தான், உடம்பும் மாயை தான், வாழ்க்கையே மாயம். நாம என்ன செய்வோம்? கலங்குவோம். அப்ப என்ன சொல்றாரு அவரு, ஆனால் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய 3 மனங்களும் விலகச் செய்ய சிவாய என்று ஒளியை உருவாக பூஜை செய்யுங்கள். இந்த ஆணவ இந்த மாயைக்குள்ள இருந்து நீ தனிச்சு வரணும்னா சிவாய நம்ம என்று உள்ளுக்குள்ள பூஜை பண்ண, அதாவது சத்தமெல்லாம் பூஜிக்கிட்டு இது இருந்தால் அப்போது நீங்குதற்கரிய வினை கூட்டங்கள் அகற்றுவது சிவாய ஆகும். இப்ப மறுபடியும் சொல்றாரு, சிவாய நீங்குவதற்கு முடியாத வினைக்கூட்டங்களை எல்லாம் அகற்றக்கூடியது சிவாய ஆகும். அதாவது இந்த உடம்புக்குள்ளேயே நீ மாயைக்குள்ளே தங்கி இருந்தாலும் இந்த உடம்பை விட்டும் பூமியை விட்டும் வெளியேறணும்னு சொன்னா சிவாய என்று உச்சரி. வேற ஒரு மருந்துமே கிடையாது, எந்த மருந்தும் கிடையாது.
எவ்வளோ புண்ணியம் பண்ணாலும் அத்தனை நீ அதுக்கெல்லாம் மறுபடியும் வந்து பிறக்கணும். பல கோடி சொத்தை நான் கொண்டு போய் நான் தானம் பண்ணாலும் அது ஒரு புண்ணியமாக மாறிடும். அப்புறம் அதுக்கு ஒரு வந்து பிறக்கணும். வினையில்லாத பாவம் பண்ணாலும் அதுக்கு வந்து பிறக்கணும். ஆனால் ரெண்டுமே இல்லாமல் ஒரு சிவாய நமன் மட்டும் சொல்லிக்கிட்டே இரு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டி வராது. இந்த பூமி பொய்யானதுன்னு தெரிய ஆரம்பிக்கும். என்ன சொல்றாரு? ஆயம் என்றால் கூட்டம், அதாவது என்னது வினை கூட்டத்தை சொல்றாரு. ஆயம் என்றால் என்ன சொல்றதுக்கு? கூட்டம். வைஷ்ணவி ஐயா, பிராமி, வைஷ்ணவி, ரௌத்ரி, காளி, கலவிகரணி, பலவிகரணி, பல பிரதமணி, சர்வபூதமணி, மனோன்மணி ஆகிய சக்திகளின் வேதங்களாகும். இவை அத்தனையும் மாயை கூட்டம் தான். ஒரு பேர்ல இயங்கிக்கிட்டு என்னதான் ஆயம் என்றால் கூட்டம் என்றால், ஆயம் என்றால் கூட்டம் என்றார். முதல் சொன்னார்ல, அருளரும் மாயமும் அத்தனும் தம்மில் ஒருவனை ஈண்டவர் உள்ளொரு மாயை திரிமணம் நீங்கி சிவாய வென்றோதும் அறிவினை கீர்த்தனை கண்டு அந்த அருட்டரும் மாயம். அப்படின்னா ஆயம் என்று சொன்னால் பிராமி, வைஷ்ணவி, ரௌத்ரி, காளி, கலவிகரணி, பலவிகரணி, பலப்பிரதமணி, சர்வபூதமணி, மனோன்மணி ஆகியவை சக்தியின் வேதங்களாகும். இது அத்தனையுமே அவனவன் தகுதிக்கு, அதாவது அந்த வினை தகுதிக்கு ஏற்றாற்போல் அவன் உட்கார்ந்து விளைஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ இவ்வளவு இவங்களுக்கும் வந்து இன்னும் துணை கூட்டங்கள் உண்டு. அதனாலதான் எல்லாரையுமே சந்தோஷமாகவே, அதோ தகுதி இல்லாம வாழ்வான். ரோட்ல கிடக்கிற பொருளெல்லாம் பிறகு தின்னுகிட்டு இருப்பான், அவனும் சந்தோஷமா இருக்கும். காரணம் என்ன? அவனையும் இதுல இந்த 10 தேவிகளை யாராவது ஒட்டி பிடிச்சு வச்சு அவனே மயக்க வச்சுக்கிட்டு இதாண்டா சந்தோஷம் வச்சுட்டு இருப்பான். பிளாட்பாத்தில் படுத்து சந்தோஷமா தூங்குவான். பக்கத்துல கொசுவும் மலமும் கிடக்கும், அவன் பாட்டு தூங்குவான். காரணம் என்ன? இதுதான் இன்பன்னு சொல்லி இந்த பிராமி, வைஷ்ணவி, ரௌத்ரி, காளி, கலவிகரணி